ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இந்த என்பிடி பற்றின வீடியோஸ் எல்லாம் காட்டி என்னோடய நிலைமையை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த வீடியோஸை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுனால தான் எனக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது, ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடியோஸை பார்க்குறத முதல்ல நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட நிலைமையை எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நம்மளோட ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை அவங்களோட சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லா சர்வைவர்ஸ்க்காகவும் இந்த பதிவு மூலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல சர்வைவர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களோட சுச்சுவேஷன் பற்றி உங்கள் மேலே அக்கறை இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரே 1% கூட புரியாது. உண்மையிலேயே அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய அன்பும் அக்கறையும் இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க ரொம்ப ஜென்யூனாக மனசார விருப்பப்படலாம். அந்த நல்ல நோக்கத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ முதல்ல இந்த வீடியோஸ் பார்க்குறத நிறுத்து, இதை பார்த்து உனக்கு இன்னும் தான் மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும், இந்த மாதிரி வீடியோஸை நீ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமாக தான் ஆகும், அதனால் இனிமே நீ இந்த வீடியோஸ் பார்க்குறத நிறுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கான தெளிவும் அவேர்னஸும் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால தான் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சர்வைவர்ஸ் உங்களுக்கே கூட இந்த டவுட் வரலாம். நான் ஏன் தொடர்ந்து இந்த வீடியோஸை நைட் அண்ட் டே பார்த்துக்கிட்டே இருக்கேன்? ஒருவேளை நான் இந்த வீடியோஸ் பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டனோ, இல்லை இதை பார்க்குறதுனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதா அப்படின்னு நீங்களே கூட யோசிக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷமாக உங்கள் லைஃப் ஏன் இப்படி இருக்குதுன்னு புரியாமல் பல கேள்விகளோடு தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த என்பிடி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரியும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி மனநிலையோட மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது அவங்கள பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் நினைப்பீங்க. நீங்கள் இது சம்பந்தமாக ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. நச்சுகளை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் லைஃப்க்கான தெளிவான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்க தான் உங்கள் மேலே உங்களுக்கு இருந்த செல்ஃப் டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். பிரச்சனை யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த உந்துதல் காரணமாக தான் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்க்குறீங்க. உங்கள் அறிவுக்கு போதுமான அளவுக்கு நச்சுகளை பற்றி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சதும் தானாகவே உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறதுல இருக்கிற அந்த ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ரேராக தான் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்போவாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, செல்ஃப் டவுட் வரும்போது ஒரு ரீஅஷூரன்ஸ்க்காக இந்த வீடியோஸை பார்த்து மறுபடியும் உங்கள் மனசை நீங்கள் தெளிவுபடுத்திப்பீங்க. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதனால எல்லாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகவும் ஆகாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஒரு லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு வழிகாட்டியாக செயல்படுது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்கிற உங்களோட நலன் விரும்பிகளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகும் அவங்க கிளிப்பில்ல மாதிரி அதே அட்வைஸை ரிப்பீட் பண்ணால் அதுக்கு மேலே அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. நச்சுகளோட வாழ்ந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றி புரியாது. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. அவங்க உங்கள் நலன் விரும்பிகளாகவே இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருக்கிற நலன் விரும்பிகளுக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நலன் விரும்பிகளே, ப்ளீஸ் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் அவங்கள புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்பி உங்ககிட்ட அவங்களோட நிலைமையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டால் மட்டுமே போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும்.
எல்லாம் சரியாயிடும், நீ தைரியமாக இரு, நீ எந்த முடிவை எடுத்தாலும் நான் உன்னை புரிஞ்சுப்பேன், நான் உனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதுவே அவங்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுக்கும். ஸோ இந்த பெயின்ஃபுல்லான பாதையை அவங்க கடக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான மாரல் அண்ட் இமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுத்தா மட்டுமே போதும். அதுதான் நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு சர்வைவருக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சர்வைவர்ஸ் உங்களோட நலன் விரும்பிகளை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நலன் விரும்பிகள் உங்ககிட்ட அவங்களோட வலியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உங்களை அப்ரோச் பண்ணுற அந்த சர்வைவர்ஸோட நிலைமையை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.